முத்தையா என்ன பண்ணுறாரு, பொன்னியை தேடி வராரு. முத்தையா பார்த்தோன்னே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பொன்னி எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. முத்தையா நீ எப்படி இங்கே, எவ்வளோ நாள் கழித்து பார்க்குறேன், எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டிக்கிறாரு சந்திரசேகர். உடனே வந்து முத்தையா வந்து, சந்திரசேகர் எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். சரிடா என் பொண்ணு எங்கடா அப்படின்னோடனே, அது வந்து சரிடா நீ எங்கே இருந்த இவ்வளோ நாளா, எங்கே தான் போனேன்? டேய் அதெல்லாம் காலத்தில் நான் போனேன்டா, எங்கே கால் போச்சோ அங்கே போனேன். அதுக்கப்புறம் எங்கெங்கோ இருந்தேன்டா. அதுக்கப்புறமா கொஞ்சம் வேலை செஞ்சு கொஞ்சம் வந்து என் பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன்டா. அதனால தான் என் பொண்ணை பார்க்க நான் வரவே வரல. என் பொண்ணுக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லடா. இப்போது அது என் பொண்ணை கண்குளிர பார்த்து அவளுக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன்டா. அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னோடனே, நல்லா இருக்கீங்களான்னு ஜெயாவை பார்த்து கேட்குறாங்க. ஜெயா வந்து பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு அப்படின்ட்டாங்க. சரி எங்கடா என் பொண்ணு அப்படின்னோடனே, அது வந்துடா அப்படின்னு சொல்ல வராங்க. வந்து டேய் நின்றுக்கிட்டே இருந்தா எப்பட்றா, உட்கார்றா, தண்ணி குடிடா. இல்லைடா என் பொண்ணை பார்க்கணுடா, எனக்கு இவ்வளோ நாள் கழிச்சு என் பொண்ணை பார்க்காது எனக்கு கஷ்டமாக இருக்குடா. என் பொண்ணு முகத்தை கண்குளிர பார்க்கணுடா, முதல்ல எனக்கு அதுதான்டா முக்கியம், தண்ணி குடிக்கிறதோ எதுவும் எனக்கு முக்கியம் இல்லைடா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு என்ன பண்ண திரும்பி எல்லாரும் தவிக்கிறாங்க. உடனே ஜெயா வந்து உங்கள் பொண்ணு இங்கே கிடையாது அப்படின்றாங்க. அதை கேட்டு என்ன சொல்கிறீங்க நீங்கள், என் பொண்ணு இங்கே இல்லையா? டேய் இங்கே தானடா கல்யாணம் பண்ணி நீ தானடா கூட்டின்னு வந்த என் பொண்ணை உன் பையனுக்கு, இப்போ என்னென்ன இல்லைன்றியடா அப்படின்னோடனே, இங்கே தான் இருந்தா அது வந்து அப்படி சொல்லிட்டு சொல்ல வராங்க. எதுக்காக மூடி மறைக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் உண்மையை உடைச்சி சொல்லுங்கள். அது எப்படி செய்யா உடனே சொல்ல முடியும், மனசு தாழ்வானா அப்படின்னோடனே, டே என்னன்னாலும் சொல்லிடுங்கடா எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்றாட. அது வந்து அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பொன்னி வந்து இது மாதிரி இருந்தது, பொன்னி மேலே பழி விழுந்தது, அதுக்கப்புறம் பொன்னி வீட்டை விட்டு போனது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியார் முத்தையா. என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளே, இதை தெரியாமல் நான் வேற என் பொண்ணை பார்க்காம இருந்திருக்கனே, பாவம் என் பொண்ணு யாருமே இல்லாமல் என் பொண்ணு எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கா, ஒரு துணை இல்லாமல் எப்படிலாம் வாடியிருக்கா, ஐயோ அவளுக்கு உட்கார்றதுக்கோ தலை சாயறதுக்கோ ஒரு இடம் இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாரு. உடனே வந்து நீ கவலைப்படாதடா, எப்படி உன் பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம், எந்த பிரச்சனைடா, டேய் பொண்ணு என் வீட்டு மருமகடா, அவளை நான் எப்படிடா விடுவேன், அவள் ஏதோ கோவத்தில் இருக்காடா, சரி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடும்டா, அதுக்கு தான்டா வந்து என் பையன் கூட போகிறான். மாமா என்னை நம்புங்க மாமா, நான் வந்தால் பொன்னியோடு தான் வருவேன் மாமா, கண்டிப்பாக பொன்னியை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னோடனே, உடனே வந்து சரிங்க மாப்பிள்ளை நானும் கிளம்புறேன், நம்ம 2 பேரும் போய் பொன்னியை தேடுவோம். பொன்னி எங்கே இருந்தா கூட இப்போ தானடா வந்திருக்க ஊர்லேருந்து, எங்கடா போய் தேடுப்ப? இல்லைடா எனக்கு பொன்னியை தேடாமல் என் பொன்னியை பார்க்காம என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடா, அவள் இல்லாத இடத்துல நான் இருந்து என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. எனக்கு நல்லா தெரியும்டா பொன்னி எங்கே இருப்பா ஏது இருப்பான்னு எனக்கு எல்லாமே தெரியும், நான் பொன்னியை கையோடு கூட்டின்னு வரேன்டா, என் பொண்ணு இதுக்கப்புறமா கஷ்டப்பட என்னால் விட முடியாதுடா அப்படின்றாரு. இங்கே பாருங்க மாமா சொல்கிறத கேளுங்க, பொன்னி எங்கே இருந்தாலும் சரி நான் கூட்டிகிட்டு வருவேன், பொன்னியை தேட தான் நான் போயிட்டு இருக்கேன், நீங்கள் பொன்னி எங்கே இருப்பா ஏது இருப்பான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கொடுங்க, கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீங்கள் வயசான காலத்தில் அலைய வேணாமாம்மா, நீங்கள் அப்பா கூடயே இருங்க, இங்கே பாருங்கள் நான் வந்தால் பொன்னியோடு தான் வருவேன், என்னை நம்புங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னோடனே, சரிங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் பொன்னி இருக்க சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்கிறாரு. சரிங்க மாமா நான் பொன்னியை கூட்டிகிட்டு வருவேன், பொன்னி இனிமேட்டு வர முடியாது சொல்லவே முடியாது, ஏன்னா நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் பேரை சொன்னால் கண்டிப்பாக பொன்னி வந்து தானே ஆகணும், அதுக்கப்புறம் எப்படி கோச்சிட்ருக்காருன்னு பார்க்கலாம். இங்கே பாரு மாப்பிள்ள கண்டிப்பாக வந்து பொன்னியோடு நீ வந்துட்டீன்னா பொன்னியை உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, இந்த முத்தையா வாக்கு தர பொன்னியும் நீயும் சந்தோஷமாக வாழ்கிறத நான் பார்ப்பேன், பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், கண்டிப்பாக பொன்னியை நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்டுப்பா என் பொன்னி அப்படி சொன்னோன்னே, சரிங்க மாமா சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம வந்து சக்திக்கு உடனே ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாரு. நான் வரேன்ப்பா, எனக்கு இப்போ ஒரு புது தெம்பு வந்துருச்சுப்பா, நான் ஒரு வேளை பொன்னியை தேடி போயிருந்தாலும் அவள் கண்டிப்பாக என் கூட வந்திருக்க மாட்டான், ஆனால் இப்போ என் பொண்ணு என் கூட வந்துருவாப்பா, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா அப்படி சொல்லிட்டு சக்தி கிளம்புறாரு. நிம்மதி அடைகிற சந்திரசேகர்.